காஞ்சிபுரம் ஓரிகை பகுதியில் மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஊருக்கு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் கோல்ரவி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 50வது வார்டு மற்றும் 47வது வார்டு செயலாளர்கள் பிரேம்குமார் மற்றும் பிரவீன்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், அம்மா பேரவை செயலாளர் KS சோமசுந்தரம், மாணவர்கள் அணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார், அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுதி பொறுப்பாளர் காஞ்சிபுரம் மாநிலத்தினுடைய 4 பகுதி பொறுப்பாளர் அருமை நண்பர் பாலாஜி அவர்களே, அருமை நண்பர் ஜெயராஜ் அவர்களே, மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் அவர்களே, அருமை தம்பி சதீஷ் அவர்களே, மதிப்புக்குரிய அண்ணன் உத்தரமேரு காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கலங்காட்டூர் ராஜி அவர்களே, அளவுக்கு இருக்கிற எல்லாமே உள்ளாட்சி தேர்தலை நீங்க சந்திச்சிருப்பீங்க, பொது தேர்தலை சந்திச்சிருப்பீங்க, அதே போல நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். ஏன் இடைத்தேர்தலிலே ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக உங்களுடைய உழைப்பாக. ஆகவே உங்களுக்கு உழைப்பதற்கு நாங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில நாம் எப்படி களம் ஆட வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஆலோசனை. எல்லாமே வெற்றி பெறத்தான் போகிறோம். இந்த தேர்தலில் இன்னைக்கு பொதுமக்களுடைய ஒரே டாக்கு, இந்த ஆட்சி ஒழியணும், அதிமுக ஆட்சி வரணும். மக்களுடைய டாக்கு எங்க பார்த்தாலும் அந்த பேச்சு வந்தாச்சு. இருந்தாலும் நாம் ரொம்ப உஷாரா இருக்கோம். ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். அதுதான் நம்ம வழக்கறிஞர் மல்லிநாயகன் பேசும்போது சொன்னார். ஒவ்வொரு வாக்கும் நமக்கு மிக மிக முக்கியம். அதை உணர்ந்துதான் நம்முடைய பொதுச் செயலாளர் ஒவ்வொரு பூத்துக்கும் 9 பேரை நியமனம் செய்திருக்கிறார். இந்த 9 பேரும் செய்ய வேண்டிய பணிகள் என்ன கொடுக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல. ஏன்னா திமுக கள்ள ஓட்டு போடுவதற்கே போனவன் எல்லா திருப்தி வேலையும் திமுக செய்யும். பக்கபலமா இருக்கணும். ஆஹா, சோதனையான நேரத்தில் இருந்தார். நட்சத்திரம் எப்ப தெரியும்? இருட்டாகும் போதுதான் தெரியும். என்ன தம்பி, நட்சத்திரம் இருட்டும் போதுதான் தெரியும். அப்ப நமக்கு துன்பம் வருகிற போதுதான் நல்ல நண்பர்கள் யாருன்னு தெரியும். எதிர்கட்சியாக இருக்கிற போதுதான், எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும், எப்போதும் இந்த இயக்கத்திற்காக பணியாற்றுகிற எதிர்கட்சியில பணியாற்றுகிறவர்களை இந்த இயக்கம் கைதூக்கி விடும், உயர்த்தி விடும், வளர்த்து விடும். அதாவது இப்ப 500 ரூபாய் நோட்டு இருக்கு. இந்த 500 ஐயா இது யாருக்காவது வேணுமான்னு கேட்டார். யாராவது வேணும்னு சொல்லுவாங்களாமா? எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் கை தூக்கினாங்க. இருக்கிறது 500 ரூபாய் புது நோட்டுன்றதுனால எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கசக்கி இப்ப யாருக்கு வேணும்னு கேட்டார். அப்ப இப்ப யாருக்கு வேணும்னு கேட்ட உடனே எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கை தூக்கினாங்க. சரி, என்னடா புதுசா இருந்தாலும் கேட்கறாங்களே, கசக்கி வச்சிருந்தாலும் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணியில போட்டு புரட்டி எடுத்து, ஈரம் ஆயிடுச்சுன்னா கேட்க மாட்டாங்க, இப்ப யாருக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அப்பயும் எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். இன்னும் புதுசா இருந்தாலும் கேட்கறான், பழசா இருந்தாலும் கேட்கறாங்க. தண்ணியில போட்டு நினைச்சு வச்சிருந்தாலும் ஈரம் ஆயிடுச்சு எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னா அப்பயும் கேட்கறாங்களே. அப்படின்னா என்ன காரணம்? 500 ரூபாய் புதிதாக இருந்தாலும், அது கசங்கிய நிலையில இருந்தாலும், அது ஈரமான நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் 500 ரூபாய் என்கிற மதிப்பு அது இழப்பதில்லை. அப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் சக்தியை இழக்காத மகத்தான பேரியம்.